அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த 2026 உங்களுக்கு சிறப்பாவும் செழிப்பாவும் ஹெல்த்தியாவும் வெல்த்தியாவும் அமையறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மத்ததெல்லாம் எண்டுல பேசிக்கலாம். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. சோ ஸ்ட்ரைட்டா மெயின் மேட்டர் மட்டும் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சாண்ட்ராவும் பாருவும் பேசிட்டு இருக்காங்க. அதுல பாரு சொல்றாங்க, புதுசா ஒண்ணும் கிடையாது, எனக்கு இந்த சபரி, சுபிக்ஷா, அரோரா இவங்ககிட்ட எல்லாம் பேச பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றது கேட்ட சாண்ட்ரோ, நீ ஒன்னு நோட் பண்ணியா, கனி இருக்கிற வரைக்கும் இவங்க யார்கிட்டயும் போய் நம்மளால ஃப்ரீயா பேசவே முடியாது. ஆனா இப்ப கனி போனதுக்கு அப்புறம் எல்லாரையும் கிட்ட பேசுறாங்க, ஈஸியா அவங்கள அப்ரோச் பண்ண முடியுது. ஆமாடி, அப்ப கனி தான் அவங்க எல்லாரையும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்ல? மாதிரி எல்லாம் கிடையாது, அதுதான் ஃபேக்ட் அப்படின்றாங்க சாண்ட்ரோ. இத நீங்க சொல்ற மாதிரியும் சொல்லலாம், இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். அப்பெல்லாம் நான் வேற ஃபேஸ்ல இருந்தேன், ஒரு வாரம் புருஷனை மிஸ் பண்ண, ஒரு வாரம் என்னையே மிஸ் பண்ண, அடுத்த வாரம் யாரை மிஸ் பண்றது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள கனியே மிஸ் ஆயிட்டாங்க. அப்பா போயிடுச்சுடா, இதுக்கப்புறம் போய் இவங்க எல்லார்ட்டையும் பேசலாம் அப்படின்னு நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. அவங்களும் திரும்ப பேசுறாங்க. அதுக்கு பாவம் அந்த அம்மா என்னமா பண்ணுவாங்க, அவங்க தன்னோட தம்பி தங்கச்சிகளுக்கு காரக்குழம்பு புளி குழம்பு எல்லாம் வச்சு கொடுத்து பாசத்தால கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. அது தப்பா? முப்பத்தின்னவங்களுக்கு விசுவாசமா இருந்தாங்க. இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக பிட்டு பிட்டா போட்டுறேன். அடுத்து நம்ம ஆரோரா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, தம்பிகளா அக்கா மேக்கப் போடல, அதனால யாரோ நினைச்சு ஓட்டெல்லாம் போடாம விட்டுற போறீங்களா, இது நான் தான் அப்படின்றாங்க. அதுக்கு திவ்யாவும், ஏன் அக்கா தங்கச்சி அவங்களுக்கு எல்லாம் சொல்ல மாட்டீங்களா, தம்பிகளுக்கு தான் ஸ்ட்ரைட்டா சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்க, சரி மக்களே போதுமா அதை விட, அது ஏன் ஃபர்ஸ்ட் 50 நாள் மட்டும் ஒரு மூஞ்ச வச்சுட்டு யார்ட்டையும் பேசாம இருந்த அப்படின்னு கேட்டதுக்கு, அது எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அப்போ, அதுக்கப்புறம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, சபரி என்ன சொன்னாரு, ஆமா ஒருத்தங்களோட மட்டும் கம்ஃபர்டபுளா இருந்தா எப்படி அப்படின்னாரா. ஐயோ நாட்டி காய் போடா அப்படின்னு வெக்கப்பட்டு கண்ண முன்னாங்களா. கண்டமன்னூர் ஜமீனு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, வெளியே போயிட்டாரு. நம்ம துஷார் தான் அததான் மீன் பண்ணி தலைவர் சொல்ல, அதுக்கப்புறம் திவ்யா கேட்டாங்க, அவரோட கம்ஃபர்டபுளா இருந்ததுனால சுத்தி இருந்தவங்களோட கம்ஃபர்டபுளா இல்ல அப்படிதானே அப்படின்னு கேட்க, ஆமான்ட்டாங்க. எப்பா துஷாரு பாத்தியா, உன்னாலதான் யார் கூடயுமே கம்ஃபர்டபுளா இருக்க முடியலையா. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்னு சொன்னா சொல்லட்டுமா? அடுத்து டிக்கெட் டு ஃபினாலேயோட டாஸ்க் 4. இதுல எல்லாருமே அந்த கட்ட மேல ஏறி நின்னுகிட்டு அந்த காம்பஸ் எப்ப நம்மள நோக்கி வருது அப்படின்றத பாத்துக்கிட்டே இருக்கணும். அது நம்ம கிட்ட வர்றப்போ ஜம்ப் பண்ணிடணும். தப்பி தவறி காலு பட்டாலோ இல்ல கீழே இறங்கினாலோ அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே விக்ரம் என்ன பண்ணாரு, அது சுத்திட்டு இருக்கிறப்ப ஜம்ப் பண்ணாரா, காலு பட்டுருச்சு. ஆனா பாவம் அவங்களுக்கு ஆப்போசிட்டா என்னது திவ்யா, இவர் குதிக்க அது ஆட திவ்யா கால்லையும் பட்டுருச்சு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அது யார் தட்டி பட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா விக்ரமே தட்டி பட்டுச்சு பாத்தீங்களா. பிளான் பண்ணி தான் ஆப்போசிட்ல பர்ஃபெக்ட்டா நிக்க வச்சிருக்குதுங்க பயபுள்ளைங்க. சோ திவ்யா என்ன சொன்னாங்க, பாஸ் அவர் காலால தட்டினாரு, அதனால அந்த காம்பஸ் தூக்குச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் ஒழுங்கா தானே ஆடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்களா. காத்திருங்க அப்படின்ட்டாரு பிக் பாஸ். சோ இவங்களுக்கு பயங்கரமா அழுக வந்துச்சு. நான் விளையாடலாம்னு நினைச்சேன், கடைசியில இப்படி ஆயி போச்சு அப்படின்னு அரோரா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. என்ன உனக்கு தான் அழுகு தெரியும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் அழ ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கு அழுவேன். அம்புட்டு அழுங்க அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஏமா இதுதான் கேம், அவர் தட்டி தூக்குனாலும் சரி அதுவா தூக்குனாலும் சரி நம்ம தான் உஷாரா ஜம்ப் பண்ணிக்கணும். அதனாலதான் எதிர நிக்க வச்சிருக்காங்க. அத போய் குத்தம் சொன்னா 3 வார ப்ராஜெக்ட்மா இது, நைட்டும் பகலும் பசங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாங்க. அத போய் நோட்டம் சொன்னா அவங்க என்னமா பண்ணுவாங்க. ஆனாலும் காத்துருங்கன்னு சொல்லிருக்காங்கல்ல, ஏதாவது உனக்கு ஃபேவரபிளா வரும் கவலைப்படாத அப்படின்னு அரோரா ஹோப் எல்லாம் கொடுத்தாங்களா. கடைசியில பிக் பாஸ் கூப்பிட்டு அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீயும் அவுட் அப்படின்னு போ சொல்லிட்டாரு. அதன்படி விக்ரமுக்கு 1 பாயிண்ட், அடுத்து அவுட் ஆன திவ்யாக்கு 2 பாயிண்ட், அடுத்து வினோத் அவுட் 3 பாயிண்ட், அடுத்து சுபிக்ஷா 4 பாயிண்ட், அடுத்து அரோரா 5 பாயிண்ட், அடுத்து பாரு ஜம்ப் பண்றப்போ சாண்ட்ரா கல்லப்பட்டு அவுட். பட் நியாயப்படி இங்க எப்படி நிக்க வச்சிருக்கணும், சாண்ட்ரா இருக்கிற இடத்துல கம்ருவை நிக்க வச்சிருந்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே திவ்யாக்கு எதிராக மட்டும் விக்ரம் நிக்க வச்சுட்டு இங்க மட்டும் பாரபட்சம் வஸ்ட் பானீங்க. நேக்கு பிடிக்கல, நோ கேம் பிடிக்கணும், நேக்கு பிடிச்சிருக்கு. ஒருவேளை ஏதாவது பிரச்சனையாயி அடிச்சிக்கிட்டீங்கன்னா ரொம்ப மோசமா கொண்டு போதுங்கன்றதுனால நீங்களே ஸ்டாப் பண்ணிட்டீங்களா வேணான்னு. பட் சாண்ட்ராவை பாருங்களேன், வர எதுக்குமே கோவப்பட மாட்டாங்க, ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாங்க. நேத்து டாஸ்க் எல்லாம் பாக்குறப்போ எனக்கு வன்மமே கிடையாது அப்படின்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் திடீர்னு ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு வந்துட்டு நான் இப்ப இருந்து ஒழுங்கா படிக்க போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப நல்லவங்களா மாறிட்டாங்களே. இவங்கிட்ட நான் பழகிறதுக்கு காரணம் தெரியுமா உங்களுக்கு? பெரியவங்களை பார்த்தா மட்டையா மணங்கிரும் மாமா, அவ்வளவு மரியாதை. சோ பாருக்கு 6 பாயிண்ட், சாண்ட்ராக்கு 7 பாயிண்ட், லாஸ்டா இருந்தது கம்ருவும் சபரியும். இதுல கம்ரு பயபுள்ள ஆப்பிள தின்ட்டு கழுத அப்படின்னு பக்கத்திலே தூக்கி போட்டு ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுவும் ஒவ்வொரு ஜம்ப் பண்றப்போ நான் எந்தாரா, நான் அமிதா, ரோஜா அப்படின்னு கும்முன்னு குதிக்கிறாரு. யோ ரோஜாலாம் உனக்கு சித்தி முறை வேணும்யா, அவங்களையும் விட்டு வைக்க மாட்டியா நீ? பரவாயில்ல, வசதிக்கு இல்லாட்டாலும் அசதிக்கு போட்டுக்கலாம்ல. பட் அவங்களோட சாபமா என்னன்னு தெரியல, 8வது அவுட் ஆகி 8 பாயிண்ட் எடுத்தது கம்ருதீன். அதன்படி இந்த டாஸ்கின் வெற்றியாளர் சபரி. See the power.
அத விடுங்க, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு மேட்டர் நடந்துச்சு. மேட்டரா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, மேட்டர் தான். அதாவது கம்ரு அவுட் ஆனார்ல, அப்ப பாரு கிட்ட போய் கைய கொடுத்து ஹக் பண்ணிட்டு குட் கேம் அப்படின்ட்டு போறாரு. அதுக்கு அவங்களுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதே தெரியல. ஒரு பக்கம் பட்டர்ஃப்ளை பறக்குது உள்ளுக்குள்ள, இன்னொரு பக்கம் கம்பளி பூச்சி ஏறின மாதிரி அரிச்சுக்கினே இருக்குது. அது சரி, இப்ப எதுக்கு இவர் மக்கி போன மாஞ்சா நூலை ஒட்ட வச்சு பட்டம் உட பாக்குறாரு மறுபடியும்? பட் இத பார்த்த விக்ரமே, ஏய் வாடிங்க வாடியே, நேத்து தாண்டி வாய்க்கிலேயே பவுண்டரி கிவுண்டரின்லாம் பேசிட்டு இருந்தா அப்படின்னு கேட்க, ஏய் நான் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணலடா, கை கொடுத்து குட் கேம்னு சொல்லிட்டு போனா அவ்வளவுதான்டா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, நான்லாம் ஒண்ணும் நினைக்கல, நீ அடுத்து ஏதாவது நினைச்சிட போறியோன்றதுதான் என் கவலை. அதேதான் அதை கொன்னுடலாம் அப்படின்னு நடந்து போயிட்டாங்க. ஆனா இத பார்த்தா பவுண்டரி மாதிரிலாம் தெரியலையே, அடுத்து கிரவுண்டையே பால் தாண்டி போற அளவுக்கு 6 அடிக்கிறதுக்கு பிளான் பண்ற மாதிரி இருக்கே. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இப்ப திவ்யா என்ன சொல்றாங்க விக்ரம் கிட்ட, விக்ரம் நான் உங்களால அவுட் ஆனது என்னால ஏத்துக்கவே முடியாது, ஆனா என்ன பண்றது, உங்களுக்கு ஆப்போசிட்ல போட்டு விட்டாங்க, என்ன தலை விதி, அதுக்காக உங்களை தப்பு குறலாம் சொல்லல, சும்மா சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொன்னேன். ஆனா விக்ரம் உங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம் உங்க மூஞ்சில தெரிஞ்சது அப்படின்னு சொல்றத போய் உள்ள போய் சபரி கிட்டையும் அரோரா கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. துண்டு ஒரு தடவை தான் தவறும், மறுபடியும் தவறாது, நமக்கெல்லாம் சண்டை போடுற அளவுக்கு மறுபடியும் சக்தி எல்லாம் கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதோட 6 மாசம் ஆகும் அடுத்த தடவை கோவம் வர்றதுக்கு அப்படிங்கிறாரு. ஐயா இதுதான் காலேஜ் செமஸ்டரா 6 மாசத்துக்கு ஒரு தடவை வர்றதுக்கு, புதுவிதமான வியாதியா இருக்கே. ஆனா பாவம் நம்ம பிக் பாஸ் குழு எதிர்பார்த்த மாதிரியே கரெக்டா அவுட் ஆனாங்க. ஆனா இது மூலியமா பயங்கரமான பிரச்சனை வரும் பழைய மாதிரின்னு பார்த்தா சிம்பிளா முடிச்சிட்டாங்க. எல்லாம் இந்த திவ்யாவை சொல்லணும், சொல்றதா சொல்றாங்களே, அதையும் சிரிச்சிட்டு சொல்லணும், ஸ்ட்ராங்கா சொல்ல வேண்டியதானே, உன்னாலதான் நான் அவுட் ஆனேன் என்னப்போ அப்படின்னு. அதுக்கு அவரும் மறுபடியும் கண்ணால உருட்டி கிருட்டி பேசி கண்ணா பின்னான்னு கத்தி ப்ரோமோக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்கும். எல்லாம் இப்ப ஸ்பாயில் ஆகி போச்சு. ஏன் உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா? இப்ப பாரு என்ன சொல்றாங்க, டி நான் மட்டும் இந்த ஒரு வாரத்தை கடந்துட்டேன்னு வைடி கமரு கிட்ட, அப்புறம் இப்படியா ஓட்டிடுவேண்டி, ஏன்னாடி இப்படிதாண்டி எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டு பேச வருவாண்டி, அது இந்த தடவை நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்டி அப்படின்னு சாண்ட்ரா கிட்ட சொல்ல, சாண்ட்ராவோட லுக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, நீ ஒரு முட்டா பீஸ், அது ஒரு மொரட்டு பீஸ், அவன் யதார்த்தமா கேட்க நீ பதார்த்தமா விட்டு கொடுத்துருவ, அப்புறம் எதுக்கு இவ்வளவு சீனை போடுற அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருந்தாங்க. நான் மனசுல நினைச்சது உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன மந்திரவாதியா? இப்ப இந்த ஸ்கோர் போர்டை பாருங்களேன், அதுல நம்ம பிரெடிக்ட் பண்ண மாதிரியே சபரி தான் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது கம்ரு அண்ட் அரோரா. சோ மோஸ்டா சபரி அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, ஏன்னா அடுத்து ஒரு டாஸ்க் இருக்கு, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 4 டாஸ்க் இருக்கும், அதை மோஸ்டா இந்த பீஸ் அடிச்சிரும் தான் தோணுது. அப்படி இல்லைன்னா கம்ரு யாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வெயிட் பண்ணுவோம். இப்ப நம்ம கம்ரு யார்கிட்ட என்ன பேசுறது அப்படினே தெரியாம பகையாளிக்கிட்டே போய் சரண்டர் ஆவற மாதிரி திவ்யாட்ட புலம்பிட்டு இருக்காரு. யோ உங்க 2 பேருக்கு தான் 7ஆம் பொருத்தமாச்சே, அப்பேற்பட்ட ஆளுகிட்ட போய் சாண்ட்ராவை பத்தி புலம்பிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தா இங்க தான் இருக்கு சூட்சமம். சாண்ட்ராக்கும் திவ்யாக்கும் இப்ப பெருசா டேர்ம் சரியில்லைல்ல, இங்க போய் பாயிண்ட சொருவுனா திவ்யா ரியாக்ட் பண்ணும், அண்ட் நம்ம ஃபேன்ஸும் திவ்யா ஃபேன்ஸும் சேர்ந்து சேச்சியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு யோசிச்சு ஒரு விஷயத்த சொன்னாரு. நானும் பாருவோம் அடிச்சுப்போம் உதச்சிப்போம், இவங்க யாரு குறுக்க வர்றதுக்கு, என்ன பார்த்து லவ் கேம் தான் நீ ஆடுறன்னு அடிச்சு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட திவ்யா, இவன் யார்கிட்ட தனியா பேசிட்டு இருக்கான், ஓ என்கிட்ட தான் பேசுறியா, இப்ப நான் பதில் சொல்லணுமா, சரி சொல்றேன் கேளு. அதாவது பாருவோட க்ளோஸ் அவங்க, அதனால அவங்களோட ஒப்பீனியனை வச்சிருப்பாங்க அப்படின்னு சிம்பிளா முடிச்சு விட்டுருச்சு இந்த பீஸ். உள்ளுக்குள்ள நினைச்சிருப்பாங்க, டேய் உன்னோட ஆட்டத்துல என்னையும் சேர்த்துக்கிட்டு உனக்கு தேவைன்றப்ப என்ன போட்டு அடிப்ப, உன்னை இன்னைக்கு நேத்தா பாக்குறேன், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போறதுல இருந்தே பாத்துட்டு இருக்கிறேன், சோ நான் ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்தாதானே, மாட்டேன்டா கொடுக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சிரிச்சா போச்சுல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி மூஞ்ச மொறப்பா வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் உன்னை பார்த்தா நீ என்ன பாக்குறது எனக்கு தெரியும், பார்க்க மாட்டேன். அடுத்து பாரு டீ போட்டுட்டு இருந்தாங்களா, பக்கத்துல நம்ம சேச்சி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரு சொல்றாங்க, டி 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 நாடி நானும் கமருவும் பண்ணத ஊரே பாத்துருச்சுடி, அவ்வளவு அப்சர்வ் பண்ணிருக்காங்கடி, என்ன பண்ணீங்க, அதான்டி கை கொடுத்து கட்டி பிடிச்சானே அத சொல்றேன். ஆமா நீ ஒளிஞ்சா பண்ண, அது நார்மல் ஸ்போர்ட்ஸ் டி, அதுக்காக கொடுக்கறது. அப்போ முந்தானே தடிச்சிட்டீங்கல்ல, அதுவும் கேம் தானே, 2 பேரும் ஒன்னா தானே அவுட் ஆனீங்க, அப்போ போய் கை கொடுத்து குட் ஸ்போர்ட் குட் ஸ்பிரிட் கீப் இட் அப் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. அது வந்து பதில சொல்றியே, நீ கேக்குற கேள்வி எனக்கு புரியுதுடி, பட் கவலைப்படாதடி, பகை தான், நானா போய் பேசலடி, அவன் தான் வந்து ஹாய் அப்படின்னா நானும் ஹாய் அப்படின்னு பேச ஆரம்பிச்சான் அப்படின்னு அசின் மாதிரியே பிசின் ஓட்டிட்டு இருக்குது இந்த பீஸ். இங்க பாரு பவுண்டரிஸ் மெயின்டைன் பண்ணு, அவனதான் சொல்லுவேன். அத உடுடி, இந்த சபரி சொல்றான் இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறத பார்த்தா புருஷ பொண்டாட்டி மாதிரி இருக்குன்னு, அது உனக்கு சந்தோஷமா இருக்கா? இல்லடி அதெல்லாம் மொமெண்ட்ரி காமெடி. இப்ப வாயில ஒண்ணு வருது, அத டீல துப்பவா இல்ல மூஞ்சில துப்பவா அப்படின்னு கலாச்சிட்டு இருந்தாங்க. டியர் சேச்சி பாவம் 4 பேர் டீயை குடிச்சிட்டு போட்டோம், நீங்க ஏன் மூஞ்சில துப்ப கூடாது எங்க சார்பா? முதலே சொல்றேன் நீ தூக்கு.
அந்த பீஸ் தான் வந்து உரசுதுன்னா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? ஐய் பட பட அப்படின்னு சொல்லிருக்கணும்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்து வட்டம் போடுவீங்க, பாக்குற எங்களுக்கு கடைசியா மொட்டை போடுவீங்க. போடா ஏய் இப்படி போடி போடி உங்க 2 பேருக்கு நாங்க தான். அடுத்து டாஸ்க் நம்பர் 5 வெரி சிம்பிள். எல்லாரும் ஹைட்டுக்கும் ஏத்த மாதிரி ஒண்ணு வச்சு தலைக்கு மேல டிராப் டோர்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதை ஒத்த கையால புடிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் நிக்கணும். அந்த டோருக்கு மேல மாவை கொட்டி வச்சிருப்பாங்க. தப்பி தவறி சின்ன டாட்ல கூட அந்த மாவு கீழே வந்துருச்சு அப்படின்னா நீங்க அவுட். அண்ட் அவுட் ஆகி வெளியே வந்தவங்க ஸ்மைலி பாலை வச்சு விளையாடிட்டு இருக்கிறவங்கள அடிச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல ஃபர்ஸ்டே அரோராக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மா முடியலடா அப்படின்ட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கு நம்ம கம்ருவோம், ஏ அழாத, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இட்ஸ் ஓகே, நல்லா ஆடுன அப்படின்னு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆவீங்க, க்ளோஸ் ஆவீங்க. மறுபடியும் டே 15ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். மறுபடியும் முதல்ல இருந்தா அரோராவை தொடர்ந்து வினோத், அடுத்து விக்கு அவுட். இப்ப பாலால அடிச்சு டிஸ்ட்ராக்ட்லாம் பண்ணலாம் இல்லையா? வினோத் என்ன பண்ணாரு, சபரியோட நெஞ்சில அடிக்க சொன்னா கொஞ்சம் கீழே இறக்கி மர்ம பிரதேசத்துல அடிச்சிட்டாரு. நெஞ்சு என்ன ஹைட்ல இருக்கு, அடிபட்ட ஸ்பாட் என்ன லோவில் இருக்கு, நீ அவனை பிளான் பண்ணி அடிச்சிட்டடா. சோ தலைவர் அங்க கைய வச்சுக்கிட்டு அம்மா முடியலையே அப்படின்னு கத்திட்டு இருந்தாரு. ஒரு ஆணோட வலி இன்னொரு ஆணுக்கு தான் தெரியும். சோ எனக்கு புரியுது. அதுக்கு வினோத்தும், டேய் இந்த பாலை வச்சு அந்த இடத்துல எல்லாம் அடிச்சா ஒண்ணும் வலிக்காதரா அப்படின்னாரா. டேய் அது எப்படா உனக்கு தெரியும், வலிக்குதுரா அப்படின்னு சொல்ல, சரி சரி இனிமே அங்க அடிக்க மாட்டேன் அப்படின்னு அடுத்த ஸ்பாட்ல அடிச்சிட்டு இருந்தாரு. முன்னாடியே பிளான் போட்டு ஜீன்ஸ் போட்டு வந்திருக்கணும். ட்ராக் பேண்ட் எல்லாம் போட்டு ஆடினா பந்து அங்க இங்க படத்தானே செய்யும். உனக்கு டேடியா இருக்கிறதா பிரச்சனை, ஆனா எனக்கு டேடியா ஆவறதே பிரச்சனைடா. இப்ப வினோத்தோட ரவுண்ட் முடிஞ்சுல. அதுக்கப்புறம் வந்த விக்ரம் நான் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு அவரும் மர்ம பிரதேசத்திலே அடிச்சிட்டாரு. ஜெய் நேரா நின்னாதான் அங்க அடிப்பீங்க, நான் சைடுல நிக்கிறேன்டா அப்படின்னு ஒரு கைய மேலையும் இன்னொரு கையால ஹெல்மெட் மாதிரி மறைச்சு வச்சுக்கிட்டாரு. வளர்த்த கடா நெஞ்சில பாயுதுன்னு கேள்விப்பட்டிருப்ப, ஆனா நான் வளர்த்த கடால. அடுத்து சாண்ட்ராவை அடிக்க போனாரு பாருங்க விக்ரம். அடிச்சுக்க விக்ரம், நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் இப்ப ஏசுநாதர் மாதிரி மாறிட்டேன், யார்ட்டையும் கோச்சிக்கவும் மாட்டேன், எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன நினைச்சாங்களோ தெரியல, போசுக்குன்னு விட்டு வந்துட்டாங்க. பட் வெளியே வந்தோம் யாரையுமே அடிக்கவே இல்ல பாவங்க. அது மட்டும் இல்லாம தவிக்கிற வாய்க்கு தண்ணி கொடுக்குறாங்க. சபரியால முடியலன்னு வந்து படுக்கிறப்போ அவன் அழுகுறான் அப்படின்னு அவருக்காக ஃபீல் பண்ணி இவங்க அழுகுறாங்க. சேச்சி என்னடா என்ன இதெல்லாம்? இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. அடுத்து கம்ருதீனும் விட்டாரு. சோ அவரும் அவுட். பயபுல வந்ததுல இருந்து முடியிற வரைக்கும் பாருவ டாப் டு பாட்டம் தரமான அடி. பழைய பகை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு காமிச்சிச்சு. ஆனாலும் பாரு, டேய் அங்க அடிக்காதடா எரும மாடு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கிட்டாங்கப்பா. அதெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளோ அழகா நாராசமா இருந்துச்சு தெரியுமா? இப்ப பாரு, ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. பட் சும்மா சொல்லக்கூடாது, ஒவ்வொரு அடியும் மரண அடி. ஏன்னா விக்ரம் இந்த பக்கம், வினோத் அந்த பக்கம், சென்டர்ல கம்ரு போட்டு பிச்சு எடுத்துட்டாங்க. அதை பார்த்துட்டு வினோத் பின்னாடி இருந்து பாடுறாரு, எப்படி அடிக்கிறான் பாடுறா. ஆனா விக்ரம் திவ்யா பக்கமே போக மாட்டாரு. ஏன்னா எதுக்கு நம்ம அவளை அடிச்சு அதையும் நம்ம பக்கமே திருப்பி விடுவா, அதுக்கு அவளை போக்கஸ் பண்ணாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு. அது எப்படியே இது ஒரு கேம், அவங்க பேசுறாங்கன்றதுக்காக அடிக்காம இருக்கலாமா? இருந்தாலும் நம்ம தலைவர் கடைசி வரைக்கும் அடிக்கவே இல்ல. அந்த வாய்க்குள்ள உழுந்து எந்திருக்க கூடாது என்பதற்காகவே திவ்யா இருக்கிற பக்கமே போகாம மத்த எல்லாரையும் போக்கஸ் பண்ணி அடிச்சிட்டு இருந்தாரு தலைவர். பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற. இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. சோ பாரு என்ன சொன்னாங்க, திவ்யா மேல அவ்வளோ பயம் அப்படின்னு சொல்ல, திவ்யாவும் பாரு கொஞ்ச நேரம் மூடிட்டு இரு, கேம் டைம்ல இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு திட்ட, ஏ சும்மாடி இன்னாடி அப்படின்னு சிரிச்சு சமாளிச்சிட்டாங்க. அரோராவும் திவ்யா மூஞ்சில அடிக்க, ஏ இதை வச்சு தாண்டி என் பொழப்பே ஓடுது, மூஞ்சில மட்டும் அடிக்காதடி, வேற எங்க வேணா அடிச்சுக்கடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்களையும் கம்ருவையும் வச்சு சரவணன் மீனாட்சி பார்ட் 4 5 லெவலுக்கு பண்ண போறேன்னு சொல்லி பேச்சு வந்துச்சு. சோ பத்திரமா பாத்துக்குங்க. அடுத்து சபரியோடது கீழே ஊஞ்சி. சோ அவரும் அவுட். அதுக்கு அடுத்தபடியா சுபிக்ஷா 2வது கையும் மேல வச்சாங்க போல இருக்கு, அதனால அவங்களும் அவுட். சோ வெளியே வந்து பயங்கரமா எழுதிட்டு இருந்தாங்க. அங்கேயும் போன நம்ம சாண்ட்ரோ ஒண்ணும் இல்லடா இட்ஸ் ஓகே அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரோ டைட்டில் வின்னர் ஆகுறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா கோல்டு வின்னர் ஆயிருவாங்க. நக்கல்யா அவனுக்கு. ஒரு பாயிண்ட் நம்ம விக்ரம் என்ன பண்ணாரு, பாருவை இப்ப அடிக்கிறோம் பாடுறா அப்படின்னு வந்து அடிச்சாரு பாருங்க. தொபுக்கடின்னு கீழே ஊன்ட்டாரு.
ஐயோ போச்சே. இப்ப பேலன்ஸ்ங்கிறது ரெண்டே பேர், ஒன்னு திவ்யா, இன்னொன்னு பாரு. விக்ரமும் திவ்யா பக்கம் போக மாட்டேன்னு சொல்லி பாருவை தான் போட்டு அடிக்கிறாரா, கமரும் இந்த பக்கம் போட்டு அடிக்கிறாரா. சோ பாருவோட பாடி ஆல்மோஸ்ட் டெட் பாடி. இப்ப அரோரா கிட்ட திவ்யா சொன்ன மாதிரி விக்ரம் கிட்டயும் சொன்னாங்க, மூஞ்சில மட்டும் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு விக்ரமும், ஏங்க எய்ம் வச்சு அடிக்கிறோம், இஷ்டத்துக்கு அடிக்கிறோம், அது மூஞ்சிலையும் படம் தான் செய்யும், மூஞ்ச கையை வச்சு மறைச்சிக்குங்க அப்படின்னு சொன்னாரா. நான் மூஞ்சில அடிக்காதீங்கன்னு சொல்றேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, இதுக்கு தான் நாங்க போறதே கிடையாது அப்படின்னு கடுப்பாய் பால கீழே தொப்புன்னு அடிச்சுட்டு நடந்து போயிட்டாரு. நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு இவன் இவ்வளவு சீனை போடுறான் அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாங்க. கட்சியில அவங்களே விட்டுட்டு போதும்டா அப்படின்னு வந்துட்டாங்க. சோ இவங்களுக்கு தான் செகண்ட் பிளேஸ். ஆனா மூஞ்சில அடிக்க கூடாது அப்படின்னா சுபிக்ஷா மாதிரி அந்த பக்கம் திரும்பி நின்னுக்கிட்டா முடிஞ்சு போச்சு. இத்தனை பேர் அடிக்கிறப்போ ஏதாவது ஒரு பால் மூஞ்சில பட தான் செய்யும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி இவரும் அவங்க சொன்னா என்ன, என் கேம் நான் ஆடுறேன் அப்படின்னு ஆடி இருக்கணும். அதை விட்டு ஐயோ அந்த பக்கம் போனா ரத்த காட்டேரி இருக்கு, நான் போக மாட்டேன்பா அப்படின்னு பயந்து போற அளவுக்கு ஒரு பெரிய சீன்லாம் இங்க கிடையாது. அப்படிலாம் பார்த்தா பாருவோட மூஞ்சில ஏகப்பட்ட பஞ்சர் இருக்கே, அதை ஒட்டி முடிக்கிறதுக்கே 1 வருஷம் ஆகும் போல இருக்கு. சாதாரண அடியாது, நம்ம லெஜண்ட் சரவணா சொல்ற மாதிரி மரண அடி. மூக்கு, வாய், காது, கண்ணு, நெத்தி அப்படின்னு பாரபட்சம் பார்க்காம அடிச்சதுங்க 3 பீஸும் சேர்ந்துக்கிட்டு. ஓ மாமனை பாரு, வெளியில போய் கேட்டு பாரு, ஒரு வார்த்தை வெளியே சொல்லிருப்பனா எவ்வளவு. என்னடா நீ. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இதை கிளாரிஃபை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்ட்ட பேசுறதே வேஸ்ட்னு இவரும், ஒன்ட்ட பேசுறதே ரொம்ப வேஸ்ட்னு அவங்களும் மாறி மாறி நன்றி வணக்கம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இவ்வளவு அக்கப்போரிங்க போயிட்டு இருக்கிறப்போ இந்த கமருவும் பாருவும் வெளியே வைக்க போற கொளுத்தி குளிர்காயலாம் நினைச்சாங்க. சோ அப்படியே இவர் லைட்டா ஸ்டார்ட் பண்ணி டச் பண்ண ட்ரை பண்ண அவங்களும் போடும் என்ன அடிச்சல்னா இந்த வாங்கிக்கோ அப்படின்னு பாலால அவர் அடிக்கிறது, அங்க இருக்கிற மாவை தூக்கி மூஞ்சில் அடிக்கிறது. என்னைய அடிக்கிறியாடி கள்ளி, இப்ப பாரு மாமா எப்படி பிடிக்கிறேன்ட்டு அப்படின்னு தொடுத்த அவங்க ஓட மறுபடியும் தொடங்கியது காஜிக்கு மரியாதை, சாரி காதலுக்கு மரியாதை. ஐயோ என்ன வார்த்தை சொல்றீங்க நீங்க, வாய் தவறி வந்துருச்சுடா, மன்னிச்சிடுறா ப்ளீஸ். இத பார்த்த வினோத்தும் சரி, சாண்ட்ராவும் சரி, விக்ரமும் சரி, அவங்க மட்டும் இல்ல ஆல்மோஸ்ட் எல்லாருமே சம கடுப்புல இருக்காங்க. உங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நாங்க சேர்த்து பேசி உங்களை விலக்கி வச்சோம். மறுபடியும் திருந்தாம ஓடி பிடிச்சி விளையாடுறீங்களா, அப்ப நாங்கெல்லாம் என்ன தொக்கா அப்படின்னு மத்தவங்க கடுப்புல இருந்தாலும் விக்ரம் தனியா பார்வை கூப்பிட்டு, வேணாம் நீ ஸ்லிப் ஆகுற, இதெல்லாம் சரி கிடையாது, பவுண்டரியை ஃபாலோ பண்ணு, பி ஆன் யுவர் லிமிட்ஸ், உங்க 2 பேருக்காக நாங்க எல்லாரும் பேசியிருக்கோம் அப்படின்னு நல்ல அட்வைஸ்லாம் கொடுத்தாரு. அவரை பாக்குறப்போ, ஐயா சொல்றதுதான் சொல்றீங்க, கையில ஏதாவது கட்ட இருந்துச்சுன்னா அவங்க 2 பேரையும் கட்டி போட்டு அடிச்சு சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லணும் தான் தோணுச்சு. நைட்டோட நைட் ஆள் வச்சு கண்டகடமா வெட்டி கழுகு போட்டு ஆளை வச்சு கொலை பண்ணிடுவே நீ பண்ணிடுவா. ஆமா அதுக்கு அம்மனி என்ன தெரியுமா சொல்றாங்க, சாச்சா மறுபடியும் அப்படி போக மாட்டேன்டா, ஐ வில் பி ஆன் மை லிமிட்ஸ், சண்டை தான், பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. இந்த கருமத்தை மறுபடியும் பாக்குற அளவுக்கு உடம்புல தெம்பில்லப்பா, ஏதாவது பண்ணி நாசமா போட்டோம். ஆனா டியர் எடிட்டர்ஸ், இதுங்க ஏதாவது பண்ணுச்சு அப்படின்னா தயவு செய்து எங்களுக்கு காட்டாதீங்க, நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணீங்க. ஓகே, மறுபடியும் உங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் உங்களை நாளை காலை 8 மணிக்கு சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.